ஆண்டவரோட ஊழியக்காரங்க யாராச்சும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கஷ்டப்படுறது ஊழியக்காரனோட வாழ்க்கையில ஒரு பாகம், அவ்வளவுதான். கஷ்டமில்லாத ஊழியக்காரனை நம்ம பார்க்க முடியாது. ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கூட எல்லாத்துக்கும் தயாராகி வாங்க, எல்லாத்துக்கும் தயாராவாங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார், சகல நன்மைகளையும் தருவார். ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஜனங்க இன்னைக்கு உங்களுக்கு பூமாலை போட்டு உங்களை வாழ்த்துவாங்க, நாளைக்கு காலையில அதே ஜனங்க உங்களை திட்டி தூஷிப்பாங்க. இவ்வளோ பாராட்டுறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க, அதே நேரத்துல இவ்வளோ திட்டுறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கு. ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், முன்னேறி போகணும், அவ்வளவுதான். தேவனுடைய காரியங்கள் சிறப்பா நிறைவேறும். கஷ்டத்துல தேவனுடைய சுவிசேஷம் மேன்மேலும் வளரும் என்பதால் நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது. நிந்தைக்கோ அவமானத்துக்கோ இல்ல ட்ரோலிங்ஸ்கோ நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது. உங்க தரிசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை உண்மையா பின்பற்றுங்க. உங்க சபை சின்னதா பெருசான ஆண்டவர் பாக்குறது இல்ல, அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு ஆண்டவர் பாக்குறாரு. உங்க அழைப்புக்கு உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உத்தமமா நிறைவேற்றுங்க. சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் உங்க நிலைமையை உயர்த்துவார். பெரிய பெரிய பொறுப்புகளை கூட ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுப்பாரு. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியா செய்யாதனாலேயே நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறாங்க. கொடுக்கப்பட்டவைகள்ல உண்மையா இருங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்புல உண்மையா இருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவாரு. ஆண்டவர் நம்மை அழைத்தபடினாலே அவரே நமக்கு துணையா இருப்பார். தரிசனத்தை தந்தவர் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார். God bless you.